இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள் முழுதும் உடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய மகிமையின் பிரசனம் எங்களை காத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வலப்பக்கத்தில் இருந்ததனால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அசையாதபடி காத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது மறியாமல் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விசை உம்முடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்க சுவாமி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதே போல சங்கீதம் 9:18 சொல்கிறது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. உங்களுடைய ஜெபங்களுக்கும் விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் காத்திருப்பது என்பது அது நிச்சயமாகவே ஒரு நாள் முடிவுக்கு வரும். அதனால்தான் வேதம் நமக்கு சொல்கிறது, நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதும் இல்லை. எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் அன்றாடி ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த ஜெபங்களை நினைவு கூறுகிற தேவன், அந்த ஜெபங்களை உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன், உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதபடிக்கு உங்கள் விண்ணப்பத்தின்படியே உங்களுக்கு பதிலளிக்கிற தேவன். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை விசுவாசித்து, ஏசப்பா, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கீங்களே, இன்னைக்கு எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தாங்க என்று சொல்லி ஜெபிங்க. நிச்சயமாய் முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எல்லா துதிகளும் மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென்.